Hello everyone guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் மதன் and welcome back our MJ Vlogs channel. இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே ஒரு புது அனுபவத்தை கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் என்னுடைய இந்த தனிமையான வாழ்க்கையில இந்த ஆயுத பூஜை, இந்த வருஷம் நடந்த ஆயுத பூஜையை நான் எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணேன், அண்ட் தென் என்னுடைய பெட்ஸ் என் கூட எவ்வளோ ஒரு அன்னுனியமா ஒரு அன்பா இருக்குங்கன்றது, இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வாழ்க்கை முறையை வந்து எப்படி நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஸோ இதுக்கான ஒரு அழகான ஒரு வீடியோ தான் இது. இந்த வீடியோ உங்களுக்கு டிஃப்ரெண்டான ஒரு கண்டென்ட்டா இருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அண்ட் உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். வீடியோக்குள்ள போகலாம். இவங்க தான் என்னுடைய குட்டி எலி. இதுக்கு பேர் வந்து கிவி. ஆக்சுவலாக என்னுடைய இயல்பான நேமே வந்து கிவின்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. அண்ட் இப்போ நானும் என்னோட பெல்லி எங்கே போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கிவிக்கு வந்து இந்த பில்லுலாம் எடுத்துட்டு வரதுக்காக போறோம். நம்ம வீட்டுல இருந்து பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னாலே இது மாதிரி நிறைய இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் நான் வந்து போய் எல்லாத்தையும் எடுத்துட்டு இருந்தேன். எங்க வேகமா போயிட்டு வந்துட்டு இருக்கேன். இங்கே ஆர்மியில் அவனை கூப்பிட்டாங்களா? ஆள் எடுக்கிறாங்களா? இவா உனக்கு கொஞ்சம் பில்லு கட்டி கொடுக்குறேன். நீ டாமி கொஞ்சம் எடுத்துட்டு போறியா? இங்கே வா இங்கே வா டாமி கட்டி தரேன். டாமியை கொஞ்சம் எடுத்து தரேன். டாமி எடுத்துட்டு போய் கொடு. இவர் வந்து டாமி எடுத்துட்டு போடான்னு சொன்ன உடனே என்ன ஒரு ஓட்டம்! கொஞ்ச நேரத்துல செவுத்து ஓரமா ஓட்டிக்கிட்டே போனான். அந்த அளவுக்கு அது வெயிட்டும் கிடையாது. அவருக்கு அது ஒரு புதுசா இருந்ததுன்னு நினைக்கிறேன். அதனால ஒரு ஓரமா நடந்து போயிட்டு இருக்காரு. திடீர்னு எதுக்கு பள்ளம் எடுத்தாலும் தெரியல. இருக்கிற எல்லா கோழியும் விரட்டி விட்டுட்டு ஓடிட்டே இருந்தாரு. கரெக்டான வழி தெரியும் பெல்லிக்கு, ஏன்னா அடிக்கடி நான் கூப்பிட்டு போறேன்றதுனால. வெரி குட் பாய். தினமும் இதே மாதிரி தனியாக போயிட்டு எடுத்துகிட்டு வரணும், சரியா? அப்படி வச்சுக்கோங்களேன், ஒன்றும் இல்லை. நம்ம இதை ஓப்பன் பண்ணிட்டோன்னா இதை நான் பழகப்படுத்தி வச்சுட்டேன். திறந்துட்டா அதுங்களே போயிட்டு அழகாக ஜம்முன்னு சாப்பிடுவாங்க. இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஒரு கூடில் இருக்கிற ஒரு ஃபீல் இருக்காது. அதனால் அவங்க மாட்டம் வந்து சாப்பிட்டு. இதுங்களும் வந்து ஒரு எலி வகையை சேர்ந்தது தாங்க. பட் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அவ்வளோ ஜாலியாக நம்ம கூட பழகிடும். எனக்கு என்னன்னா, இதுங்க எல்லாத்தையும் என்னுடைய பெட்ஸ், அந்த பூனை கூடயும் இல்லை பெல்லி கூட, அந்த நாய் கூடயும் சேர்த்து ஒன்னா பழக வைக்கிறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு மேலே ஆச்சு. ஆனால் ஜாலியாக விளையாடுங்க, அன்பா இருக்குங்க, ஆனால் எதுவும் அடிச்சுக்காதுங்க. ஆக்சுவலி இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, பாதாம் பிஸ்னின்னு சொல்லுவாங்க. பாதாம் மரம் அதுலேருந்து எடுக்கிற அந்த ஒரு பிஸ்னி. அப்புறம் வந்து சப்ஜி விதை, அது பேர். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தேங்காய் பாலில் கலந்து இதில் குடிக்கணும். அப்புறம் உடம்பு உஷ்ணத்தை க்ளீன் பண்ணணும், ஐ மீன் கூலிங் ஆக்கும். அப்புறம் எனக்கு வந்து அந்த அடிபட்டிருக்கு 20 days பிஃபோர் அந்த ஹார்ட்டில். ஸோ அதனால் அது எனக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக. அண்ட் தென் வீடு வந்து நம்ம ஆல்மோஸ்ட் நேற்றே வந்து நான் ஒட்டடை அடிச்சுட்டு வீட்டை பெருக்கிட்டேன். மாஃப் மட்டும் அடிக்கலை. ஸோ அது மட்டும் பண்ணிடணும். இது வந்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் நேற்று நான் வாங்கினேன். அது வெயிட்டுக்காக வச்சுருக்கேன். அது இந்த லைட்டாக மடங்கின மாதிரி இருந்துச்சு. இந்த இடத்துல மாட்டுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த இடத்துல வச்சா நல்லாயிருக்கும், வீடு அழகாக காட்டலான்றதுனால. சாமிக்கு வந்து இன்னும் ரெடி பண்ணதுக்கு வந்து ரெடி பண்ணணும். நேற்று தான் போய் பூசணிக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன். அப்புறம் ரூமையும் க்ளீன் பண்ணிவிட்டேன். இன்னும் இதெல்லாம் பண்ணிவிட்டேன். இன்னும் மாப் மட்டும் தான் அடிக்கணும். துணி இன்னும் துணி மடித்து வச்சுட்டு. அண்ட் இதுதான் நேற்று, இதுதான் எனக்கு டேப்லெட்ஸ் ஃபுல்லாகவே இந்த 20 days நான் இதான் போட்டுட்ருக்கேன். வெளியே போ, வெளில போங்க. கொஞ்சம் மாப்படி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஏய் தம்பி கொஞ்சம் வாங்கடா, வெளில போடா. வெளில வா சொன்னா கேள். வெளில போ. இது வந்து எனக்கு ஒருத்தர் சொன்னார், இந்த மாதிரி பண்ணணும். ஆனால் வந்து இது வீக்லி ஒரு 2 times அந்த மாதிரி தான் சாப்பிட சொன்னாங்க. இது ரொம்பவும் குளிர்ச்சியான ஒரு பொருள். இது நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டீங்கனாலும் ரொம்ப உடம்பு வந்து குளிர்ச்சி ஆகிடும். அண்ட் நைட்டு சாப்பிட்ட பாத்திரம் எல்லாத்தையும் எடுத்து காலையில் உட்காந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு, அந்த என்னோட துணிலாம் இருந்துச்சு எல்லாத்தையும் மடித்து வச்சுட்டேன். அண்ட் ஆல்ரெடி நேற்றே எல்லாத்தையும் பெருக்கி சுத்தம் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் கொஞ்சம் டஸ்ட் இருக்கணும். திரும்பவும் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி முடிச்சிட்டேன். தம்பி ஏஞ்சிரு, பெருக்கு போகிறேன், ஹாலை பெருக்கு போகிறேன். ஏஞ்சிரு போ, வெளியே ஏஞ்சிரு, வெளியே ஏஞ்சி போ. தம்பி ஏஞ்சி போ, பெருக்கு போகிறேன். ஏஞ்சிருங்க. கட்டி பிடிச்சிட்டு பத்திரமா பால் கொடுத்துட்டு இப்படி படுங்க. உள்ளே சேட்டை பண்ணக்கூடாது, சரியா?
ஆக்சுவலாக நான் தனியாக இருக்கிறதுனால எல்லா பொருளையுமே வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னால் ஏதாச்சும் ஒன்று நான் விட்டுட்டாலும் அது திரும்ப எனக்கு வந்து ஒரு வேலை வச்சிரும், இல்லை செலவு வச்சிரும். ஏன்னா ஒவ்வொரு முறையுமே நான் வீக்லி ஒன்ஸ் வந்து ஒவ்வொரு பொருளையுமே கரெக்டாக செக் பண்ணி க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பேன். இன்னைக்கு எந்த கவுச்சியும் கிடையாது, இறங்கி போ. நீ ஃபுல்லாக நான்வெஜ் கிடையாது, வெஜிடேரியன் தான், போங்க. இது வந்து எனக்கு ஒரு 1 வீக் பிஃபோர் வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தது. அதனோட டேப்லெட்ஸ் கண்டினியூ கொடுத்துருந்தாங்க 1 வீக்குக்கு. ஸோ அதனோட டேப்லெட் தான் போட்டுட்ருக்கேன். அவர் என்ன ஸ்டைலில் பால் குடிச்சிட்டு இருக்காரு பார்த்தீங்களா, மேலே நின்றுக்கிட்டு. சாப்பிட்டு முடிச்சிட்டிங்களா? வெளில வாங்க, அப்படியே உள்ள உங்களுக்கு பூட்டி போட்ட மாதிரி ஆக்ஷன் பண்ணுவீங்க. வெளில உள்ளது கடந்து போறீங்க, வாங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. இன்னைக்கு வந்து உனக்கு முட்டையும் கிடையாது, சிக்கனும் கிடையாது, ஓகேவா? இன்னைக்கு வந்து உனக்கு ஃபுல் தயிர் தான், நான்வெஜ் கிடையாது இன்னைக்கு, சரியா? கோச்சிக்காத, நீங்கள் ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. வெள்ளிக்கு சொன்ன உடனே சைலண்டாக ஆகிட்டார். நம்ம ஆல்ரெடி சாப்பாடுலாம் வந்து செஞ்சுட்டேன், அதை நான் வீடியோ எடுக்கல. அந்த சாம்பார் வச்சுட்டேன். சாம்பார் வச்சுட்டு அப்புறம் அதுக்கு வந்து காம்பினேஷன் அந்த உருளைக்கிழங்கு பொரியல் மாதிரி ஒன்று பண்ணியிருந்தேன். சாம்பார் வைக்கிறது எப்படி கரெக்டாக பண்ணுறேன்னான்றதை பார்த்து ஓகே நல்லா பண்ணுறேன் அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். செல்லக்குட்டி ரெடி ஆகிடுச்சு, சாப்பிட்லாமா? வா. அவ்வளோதான், நம்ம சமைச்சு முடிச்சாச்சு. அடுத்து பெல்லிக்கும் நம்மளுடைய பெட்ஸ் எல்லாத்துக்கும் சாப்பாடு வைக்கணும். நம்ம அவங்களுக்கு சாப்பாடு வைக்கிறனோடனே எல்லாரும் ஆக்டிவ் ஆகிடுவாங்க. எவ்வளோ நேரம் இதுக்கு முன்னாடி சைலண்டாக படுத்துட்டு இருந்தாங்க, நான் சாப்பாடு வைக்கிறன உடனே பாருங்க எல்லாரும் ஆக்டிவ் ஆகிடுவாங்க. இதில் ஒரு சூப்பரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் சாப்பாடு வச்சுன்னா ஃபஸ்ட்டு பெல்லி போய் சாப்பிட்டோம் கொஞ்சம், அதுக்கப்புறம் கண்டினியூ ஒவ்வொரு ஆளாக வந்து சாப்பிடுவாங்க. அவங்களுக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் இப்போ இருக்காங்க. ஆனால் 1 மாதம் ஆச்சு இவங்க எல்லாரும் இதே மாதிரி ஒன்றா பழக வைக்கிறதுக்கு. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சண்டை போட்டுட்டு இருந்துச்சுங்க, ஆனால் அப்புறம் பழகிடுச்சுங்க. அதே போல் எனக்கு இந்த சாமியை டெக்கரேட் பண்ணுறதுலாம் ரொம்ப பிடிக்கும். என்னுடைய சாமி ரூமில் எனக்கு நம்ம தனியாக தான் இருக்கும், நம்ம எதுக்கு சும்மா ஒரு ஃபோட்டோ வச்சுட்டு படைக்கணும் அப்படிலாம் எனக்கு தோணாது. படைக்கணும்னு முடிவு பண்ணிட்டுனா அதை அழகாக அதை டெக்கரேட் பண்ணி அதை பார்க்குறதுக்கு வந்து கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கணும். அந்த சாமியை வந்து நம்ம கரெக்டாக பார்த்துக்கிறோம். இதில் இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த கடவுள் பக்தின்றது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தால் நான் கடவுள் பக்தி எனக்கு வர ஆரம்பிச்சிது. அதுக்கு முன்னாடி எனக்கு யாரும் சாமி பக்தியை பற்றி பெருசாக எனக்கு சொல்லி தரல, எனக்கு வந்து அதை பற்றி பழகவும் விடல. பால் கொடுத்துட்டு இருந்தது உங்க அம்மா, இப்போ அதில் போய் சண்டை போட்டு அடிச்சிட்டு இருக்க நீ. இவங்க அப்படிதான் திடீர்னு அடிச்சுப்பாங்க, திடீர்னு குடிப்பாங்க. இவங்களை நம்ம கண்டுக்கவே கூடாது. இதெல்லாம் நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி இது நான் பண்ணது கிடையாது. யூடியூப்பில் போயிட்டு நான் சில வீடியோஸ் பார்க்கும்போது இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம ஏன் இதை மட்டும் குறை வைக்கணும்னு சொல்லி போயிட்டு எல்லாத்தையும் அழகாக அந்த வெளியில் டோர்லாம் போயிட்டு குங்குமம்லாம் வச்சுட்டு அப்புறம் பூசணிக்காய் வாங்கிட்டு வந்து அதில் அந்த சிகப்பெல்லாம் தடவி வெளில வச்சு விட்டேன். நம்ம வீட்டுக்கிட்ட வச்சு பைக்கை க்ளீன் பண்ண முடியாது, ஏன்னா இடம் வந்து அங்கே கிடையாது, அந்த அளவுக்கு ஸ்பேசியஸாக இடம் கிடையாது. ஸோ அதனால் இப்போ ஒரு 2 வீடு தள்ளி ஒருத்தவங்க கிட்ட கேட்டுக்கிட்டு அவங்க வீட்டு வாசலில் வச்சு 2 வண்டியும் அழகாக கழுவி முடிச்சிட்டேன். போட்டு வச்சு எங்க கழிச்சிட்டியா? நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே நிறையா வாழை மரம்லாம் இருக்கும். ஸோ எனக்கு வந்து அந்த அதை சொல்கிறேன் இல்லைங்களா, படைக்கணும் போது அதை வந்து ஒரு குறை கூட இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு நீட்டாக வைக்கணுன்றதுக்காக வாழை இலையை வச்சு சாம்பார், அப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல், அப்புறம் கொஞ்சம் பொரி வச்சு படைக்க ஆரம்பித்தேன். பெல்லி கரெக்டாக தெரியும் நான் என்ன அடுத்து பண்ண போகிறேன்னு. கரெக்டாக பாருங்கள், சேரில் வந்து உட்காந்துக்கிச்சு. என் வாழ்க்கையில் நான் பெருசாலாம் ஒன்றும் ஆசைப்படல.
நம்ம மேலே அன்பாக இருக்கிற அப்பா அம்மா, நமக்கு ஒரு கஷ்டம்னா ஓடி வந்து ஹெல்ப் பண்ணுற நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப், எல்லா நல்லது கட்டளையும் கூட இருக்கிற நம்ம சொந்தம், கடைசி வரையும் நம்ம அம்மா பார்த்துக்கிற போல நமக்கு அன்பான துணைவி, குழந்தைங்க. அது என்னவோ தெரியலங்க, இதில் ஒரு உறவு கூட என் கூட நிலச்சதில்லை. ஆனால் எனக்கு ஒரு ஆசை மட்டும்தாங்க, சொந்த பந்தங்களை இழந்து, வீடு வாசலை இழந்து, கேட்கறதுக்கு யாரும் இல்லாமல் ரோட்டில் அனாதையாவோ ஒரு வேளை சாப்பாடு கிடைச்சா போதுன்னு ஏங்குறேன் எல்லா தெய்வங்களுக்கும் பசி ஆற்றணும். அவங்க தேவையை முடிஞ்ச வரையும் பூர்த்திப்பாங்க. என்னோட முதல் ஆசை கனவு எல்லாம் இதாங்க. என்னை பற்றி யார் என்ன சொன்னாலும் எனக்கு கவலையே இல்லை. இனி என்கிட்ட இருந்து எடுத்துகிட்டு போகிறது என்ன இருக்குது? 3 வருஷம் போராடி அவ்வளோ கஷ்டத்தையும் அனுபவிச்சு கட்டின என்னுடைய அழகான வீடு. ஒரு கல்யாணத்தை பண்ணிப்பார், இல்லை ஒரு வீடை கட்டிப்பார் சும்மாவா சொன்னாங்க? உண்மைதாங்க. நான் இந்த வீடு கட்டும்போது நான் பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ஒவ்வொரு விதமான பிரச்சனையும் எனக்கு வந்துக்கிட்டே இருந்தது. வைக்கிறதுக்கு இடம் இல்லை, நான் வச்சுக்கிற பொருட்களை எடுத்துகிட்டு போயிட்டு பக்கத்தில் சேஃப்டி பண்ணுறது கூட எனக்கு யாரும் அங்கே ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொடுக்கல. ஒவ்வொரு பொருளுமே இருக்கிற இடத்த வச்சு மாற்றி மாற்றி அனுசரித்து அவ்வளோ பிரச்சனையும் சமாளித்து, வேலை செய்கிறதுக்கு ஆட்கள் இல்லாமலையும், கூலி கொடுக்கறதுக்கு காசு இல்லாமலையும் நானே நிறைய வேலையை எடுத்து செஞ்சேங்க. மழை, காற்று, இடி, மின்னல், பூச்சி, பாம்புன்னு எவ்வளோ விஷயங்கள் எல்லாத்தையும் கடந்து வந்து இந்த 2.5 வருஷம் என்னோட உயிரை கொடுத்து நான் கட்டின அந்த ஒரு அழகான வீடு. எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல், யாரோடைய உதவியும் இல்லாமல் கட்டின அந்த ஒரு வீடு. அப்புறம் என் கூட அன்பாக இருக்கிற என்னுடைய பெட்ஸ், அப்புறம் நான். அவ்வளோதானே. என்னோட கனவு கண்டிப்பாக ஒரு நாள் நடக்குங்க, தொடர்ந்துட்டே இருக்கும். அது வரைக்கும் என்னுடைய தன்னம்பிக்கையை கைவிட போகிறதே இல்லை. என்னால் முடிஞ்ச வரையும் போராடுவேன். பட் எனிவே, என்னுடைய மனசுக்கு என்னுடைய வாழ்க்கை முறை கரெக்டாக அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் என்னோட தனிமையான வாழ்க்கை என்னை கஷ்டப்படுத்தியிருந்தாலும் எனக்கான ஒரு வாழ்க்கை வந்து மாறும், இல்லை எனக்கான ஒரு எதிர்காலம் இருக்குன்ற ஒரு நம்பிக்கையோட தான் நான் ஒவ்வொரு நாளும் கடந்து போயிட்டுருக்கேன். நினச்சிட்டே இருந்தேன், ஓகே நம்ம இது ஒரு வீடியோவாக மேக் பண்ணலாம் அப்படின்னு. இந்த வீடியோ உங்களை எந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் இந்த சமுதாயத்தில் எந்த உறவுகள் வேணால் என்னை ஒதுக்கி வச்சாலும் தனியாக சர்வே பண்ணணும் கஷ்டமாக தான் இருக்கும். உண்மையான நல்ல எண்ணங்களும் நல்ல மனசும் இருந்தால் கண்டிப்பாக ஒரு நாள் எல்லாம் தேடி வரும். அந்த நம்பிக்கை எனக்கு எப்பயுமே இருக்குது. எனக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி, என்னோட இந்த பயணம் கண்டிப்பாக நிற்காது, தொடர்ந்துட்டே தான் இருக்கும். யார் வந்து தடுத்தாலும். எண்ணம் போல் வாழ்க்கை. லவ் யூ MJ Squads.